ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட பேரு தி பாஸி ஃப்ரெண்ட். ரெடியா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காடு. அங்க பக்கத்துல ஒரு பீச்சும் இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த இமேஜின் பண்ணி பார்க்குறீங்களா? ஒரு காடு, பக்கத்துல ஃபுல்லா தண்ணி, பீச்சு. வாவ்! பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு இப்பவே அங்க போணும் போல ஆசையா இருக்கு. அந்த இடத்துல சின்ன சின்ன டைனோ ஃப்ரெண்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க தீனோன்னு ஒரு குட்டி ஹாப்பி டைனோசர் இருப்பானாம். தீனோ ஒரு சின்ன கிரீன் டைனோசர். ரொம்ப பிளேஃபுல்லா, ஃப்ரெண்ட்லியா, ஸ்வீட்டா இருப்பானாம். அவனுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா, ஜம்ப் பண்ண ரொம்ப பிடிக்குமா, மண்ணுல ஷேப்ஸ் பண்ணி கேம் ஆட பிடிக்குமா, அப்புறம் சில நாள் ஃபாஸ்டா ஓடணும்னு தோணுமா, சில நாள் வந்துட்டு ரொம்ப காமா அப்படியே உட்காந்து கிளவுட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்துட்டு பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமா அவனுக்கு. தீனுவுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். ஒன்று மீமி, அது ஒரு ஸ்வீட் ராபிட். இன்னொன்று பாம் பாம், ஜாலியான ஒரு டர்ட்டிலாம். மீமி வேகமா ஓடிடுவாளாம். பாம் பாம் வந்து நிதானமா நடப்பானாம். நிதானமா தான் யோசிப்பானாம். தீனு ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னி ஐடியாஸ் கொடுத்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்களாம். 3 பேரும் சேர்ந்தா சூப்பர் ஃபன்னாக இருக்குமா எப்போவுமே. ஒரு நாள் காட்டுக்கு புதுசாக ஒரு டைனோசர் வந்தானா. அவன் கொஞ்சம் பெரிய ஆரஞ்சு டைனோசரும். அவன் பேரு சோனு. சோனு ரொம்ப சத்தமாக தான் பேசுவானா, கான்ஃபிடென்ட்டாக பேசுவானா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் அவன்கிட்ட இருக்குமா எப்போவுமே. முதல்ல பார்த்தா இவன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருப்பான் அப்படின்னு தோணுச்சான் தீனுவுக்கு. எவ்வளோ தைரியமாக பேசுகிறான்ல அப்படின்ட்டு ரொம்ப ரசிப்பானான் தீனு சோனுவை பார்த்தா. சோனு சொன்னான்னா, எனக்கு புது கேம் எல்லாம் தெரியும். நான் தான் இங்கே லீடராக இருக்க போகிறேன் அவங்க எல்லாருக்கும். எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னானா. தீனுக்கு ஃபர்ஸ்ட்ல சோனு ரொம்ப கூலாக தெரிஞ்சானா. வாவ், இவன் ரொம்ப போல்டுல, செமையாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு தீனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான் சோனுவை. மீமி வந்து கொஞ்சம் குவாய்ட்டாக பார்த்துட்டு இருந்தாலாம். பாம் பாம் வந்து பொறுமையாக சொன்னானாம், புது ஃப்ரெண்ட் நல்லது தான், ஆனால் பார்த்து பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானா. ஆனால் தீனு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தானா. முதல் நாள் சோனு சொன்னானா, தீனு வா, நம்ம ரன்னிங் கேம் ஆட போகிறோம் அப்படின்னு சொன்னானா. தீனு சொன்னானா, சூப்பர், ஆனால் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் டிராயிங் ஃபினிஷ் பண்ணிட்டு வரட்டுமா, அதை பண்ணிகிட்டே இருக்கேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னானா. சோனுவோட முகமே மாறிடுச்சான். டிராயிங்கா, அதெல்லாம் குழந்தைங்க விளையாடுற கேம், நீ முதல்ல வா இங்க அப்படின்னு சொன்னானா. தீனு கொஞ்சம் ஆக்வர்டாக சிரிச்சுட்டு சரி அப்படின்ட்டு அவன் பண்ணிட்டு இருந்த டிராயிங் அப்படியே விட்டுட்டு போயிட்டானான். தீனுக்கு தான் அவன் டிராயிங்னாலே ரொம்ப பிடிக்கும்ல. அடுத்த நாள் மீமி வந்துட்டு ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ண கூப்பிட்டாலாம். தீனு போக ஆசையாக இருந்தானா. ஏன்னா எல்லாமே இவங்க ஒன்றா தான் பண்ணுவாங்க யூஸ்வலி. அதனால தீனுக்கும் போக ஆசையாக இருந்துச்சான். ஆனால் சோனு சொன்னானா, இல்லை, நீ என் கூட தான் வரணும். மீமியோட ஃப்ளவர் கலெக்டிங் கேம் எல்லாம் ரொம்ப போரு, நீ அங்கே போகாத அப்படின்னு சொன்னானா. தீனு மறுபடியும் சொன்னானா, ஆனால் மீமி கூப்பிடுவா, விளையாடணும் அவ கூட நான் அப்படின்னு சொன்னானா. சோனு உடனே, அப்போ நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை, போ அப்படின்னு சொன்னானா. தீனு ஷாக் ஆயிட்டானா. அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டானா, ஐயோ சோனு அப்செட் ஆயிடுவானோ இப்போ நான் போகலனா. சரி பாவம், அவனை எதுக்கு அப்செட் பண்ணுறது, நம்ம போவோம், மீமி ஒன்றும் நினச்சிக்க மாட்டா அப்படின்ட்டு அவன் போயிட்டானா. கொஞ்ச நாளில் சோனு எல்லாத்தையும் டிசைட் பண்ண ஆரம்பிச்சானா. இதை தான் விளையாடணும், இங்கே தான் உட்காரணும், மீமி கூட ரொம்ப பேசாத, பாம் பாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான், அவனை விட்டுடு, நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கோ, என் கூடயே விளையாடு. அப்புறம் தீனு ஏதாச்சும் அவனுக்கு பிடிச்சது பண்ண போனால் அதையும் பண்ண விட மாட்டானா. ஒரு நாள் தீனு வந்துட்டு ப்ளூ லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹேட் மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டானா. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சான். மீமி சிரிச்சிட்டு சொன்னாலாம், ஆவ் தீனு,
சூப்பர் ஃபன்னியா இருக்கு நீ போட்டுட்டு இருக்கது அப்படின்னு சொன்னாளாம். சோனு சொன்னானா, அதை ரிமூவ் பண்ணு, எவ்வளோ சில்லியா இருக்கு. நீ என் ஃப்ரெண்டுனா இப்படியெல்லாம் பண்ணாத, நான் சொன்ன மாதிரி கேளு அப்படின்னு சொன்னானாம். தீனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துதான். ஆனால் சரி சோனு அப்செட் ஆயிடுவானேன்றதுக்காக அந்த லீஃப் ஹேட்டை எடுத்து போட்டு வந்துட்டானாம். இன்னொரு நாள் பாம் ஒரு காமான ஸ்டோன் கேம் ஸ்டாக் பண்ணுற கேமை காட்டினானா. தீனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துதான். ஆனால் சோனு கண்ணெல்லாம் இப்படி ரோல் பண்ணிட்டு சொன்னானா, இது ஒரு போரிங்கான கேமு, இதெல்லாம் வேண்டாம் தீனு, வா நீயும் நானும் ஜம்ப் பண்ணி விளையாடலாம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டானா. தீனுக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நெஞ்சில் ஒரு மாதிரியா தோணுச்சான். என்ன எப்போவுமே எனக்கு பிடிச்ச எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறான், நான் எப்போவுமே சோனு சொன்ன மாதிரி தான் பண்ணுறேன், ஆனால் என்ன பண்ணுறது எனக்குன்னு தெரியாதா, எனக்கு பிடிச்சது ஏன் எதுவுமே இவன் பண்ண விட மாட்டேங்கிறான், அவன் என் ஃப்ரெண்டுன்றதுக்காக நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன்ல, அப்போது எனக்கும் பிடிச்ச மாதிரி அவனும் நடந்துக்கணும்ல, ஏன் இது ஒரு மாதிரி இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தானா. சாயங்காலம் தீனும் தனியாக ஒரு ராக்கு மேலே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தானா. அவன் யூஸ்வலாகவே ரொம்ப ஹாப்பியான ஒரு டைனோசர்ல, ஆனால் அந்த நாள் அப்படி இல்லவே இல்லையா. அவன் முகத்தில் ஸ்மைலும் இல்லையா. மீமி மெதுவாக கேட்டாளாம், தீனு நீ ஓகேவா அப்படின்ட்டு. தீனு சொன்னானா, தெரியல எனக்கு, நான் ஓகேவா இருக்கேனா இல்லையானே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. பாம் பொறுமையாக நடந்து பக்கத்தில் உட்காந்து சொன்னானா, உன் ஃபேஸை பார்த்தா உன் மனசில் ஏதோ கொஞ்சம் ஹெவியாக நீ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னானா. தீனு ஃபைனலி அவங்கக்கிட்ட சொன்னானா, சோனு என் ஃப்ரெண்டு தானே, ஆனால் அவன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்கிறான், நான் வேற யார் கூடயாச்சும் விளாட்னா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்லை எனக்கு பிடிச்ச கேம் ஏதாச்சும் விளாட்லாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், நோ சொன்னால் அவன் கோவப்படுறான், கோச்சுக்கிறான் என் மேலே, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான். மீமி சாஃப்டாக சொன்னாலாம், தீனு அது கொஞ்சம் பாஸி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாலாம். தீனு அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்தானா. பாஸி ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்னு. பாம் சொன்னானா, ஆமாம், ஃப்ரெண்டுனா கைடு பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மீமி சொன்னாலாம், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்ல ஃப்ரீடம் இருக்கணும் உனக்கு. பாம் சொன்னானா, நீ வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம்னு நினச்சா நீ பேசலாம், விளையாடணும்னு நினச்சா நீ விளையாடலாம். மீமி ஆட் பண்ணாலாம், நீ நோ சொன்னா அதை அவன் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும் அவனுக்கு. பாம் ஜென்டிலாக சொன்னானா, நிஜமான ஃப்ரெண்ட்ஷிப்னா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஏதாச்சும் பேசணும்னா பயமே இல்லாமல் பேசிக்கலாம், நீயா இருக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னானா. தீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுதான். அப்போது நான் எப்போவுமே இவன் கூட இருந்தால் எஸ் சொல்லிகிட்டே இருக்கணும்ல அப்படின்ட்டு. மீமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாம், இல்லை இல்லை, நீ டைனோசர் தானே, ரிமோட் கண்ட்ரோல் டாயா என்ன அப்படின்னு கேட்டாலாம். தீனுக்கு அப்போ தான் மொதல் வாட்டி சிரிப்பே வந்துச்சான். ஆமாம், நான் ஒன்றும் ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை கிடையாது அப்படின்னு சிரிச்சானா. அடுத்த நாள் சோனு யூஸ்வலாக சத்தமாக பேசிக்கிட்டே வந்தானா. தீனு, இன்னைக்கு எல்லாரும் என் கேம் தான் ஆடணும், மீமியும் பாமும் வேண்டாம், நீ என் கூட வந்துரு, நம்ம இந்த போய் விளையாடலாம் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா. இந்த தடவை தீனு என்ன பண்ணானா, நல்ல மூச்சை உள்ள வாங்கிட்டு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிச்சான். ஆனாலும் ஸ்டெடியாக சொன்னானா, சோனு நான் உன் ஃப்ரெண்டு தான், ஆனால் எனக்கு எனக்கு பிடிச்ச கேம் எல்லாம் விளையாடணும், மீமி அண்ட் பாம் கூட விளையாடணும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னானா. சோனு ஷாக் ஆயிட்டானா. என்ன, நீ என்கிட்ட தான் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னானா. தீனு தலையாட்டினானா. இல்லை, ஃப்ரெண்டுனா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் எப்போவுமே நீ சொன்ன மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன்,
நான் எனக்கு பிடிச்சதும் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட கூட விளையாடுவேன். நீ வரத்துக்கு முன்னாடிலேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா, நான் இப்ப பாரு, நீ சொல்றது மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சதும் நீ பண்ணணும்ல அப்படின்னு சொன்னானாம். சோனுவோட மூஞ்சே மாறிடுச்சாம். அப்போ நீ என் ஃப்ரெண்டே இல்ல போ அப்படின்னு சொன்னானாம். தீனுக்கு கஷ்டமா இருந்துச்சாம் அவன் அப்படி சொன்னதும். ஆனாலும் இப்பதான் அவனுக்கு உண்மை புரிஞ்சுதான். அவன் பொறுமையா சொன்னானாம். ஃப்ரெண்ட்ஷிப்னா எனக்கு பிடிச்ச மாதிரியும் நான் இருந்துக்கலாம். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னானாம். மீமி அண்ட் பாம் அங்கிருந்து பார்த்து ப்ரௌடா கிளாப் பண்ணாங்களாம். சோனு ஃபர்ஸ்ட்ல கோவப்பட்டு போயிட்டானாம். ஆனா அந்த நாள் ஃபுல்லா தீனு, மீமி, பாம் 3 பேரும் டர்ன்ஸ் எடுத்து எடுத்து ஒவ்வொருத்தங்க சொல்ற கேமும் கேட்டுக்கிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு ஜோக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு சில்லியா பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஏதோ. தீனுக்கு அப்பதான் மனசுல ரொம்ப ஹாப்பி அண்ட் லைட்டா ஃபீல் பண்ணானாம். ஆஹா! இதுதான் ஒரு ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஷிப். இத தான் நான் இத்தன நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சானாம். இவங்க டெய்லி இப்படி விளையாடுறத வந்துட்டு சோனு ஓரமா நின்னு பார்த்துட்டே இருப்பானாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் புரிஞ்சுக்கிட்டானாம். யாரும் அவன தனியாலாம் ஒதுக்கி வைக்கல. அவனோட அந்த பாஸி பிஹேவியர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டானாம். அவன் வந்து மெதுவா சொன்னானாம். "தீனு, நான் கொஞ்சம் டூ மச்சா கண்ட்ரோல் பண்ணிட்டேன் போல இருக்கு. நான் தான் லீடர்ன்னு நெனச்சேன். ஆனா ஃப்ரெண்டா இருக்கணும்னா முதல்ல லிசன் பண்ண தெரியணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு மீமி சொன்னாளாம், "நீயும் ஜாயின் பண்ணலாம். ஆனா எல்லாருக்கும் டர்ன் இருக்கும்." அப்படின்னு சொன்னாளாம். பாம் சொன்னானா, "அண்ட் நோ பாஸிங்" அப்படின்னு சொன்னானாம். சோனு கொஞ்சம் எம்பாரஸ்டா சிரிச்சானாம். ஓகே டீல்" அப்படின்னு சொன்னானாம். அந்த நாள்லேருந்து அவங்க எல்லாரும் அங்கே விளையாடும்போது சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்களாம். ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம ஃபன்னாக இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும், பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், அண்ட் ஏதாச்சும் நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால் பயம் இல்லாமல் பேசிக்கணும். அதுதான் வந்து ஒரு ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி அவங்களே ரூல்ஸ் வச்சுக்கிட்டாங்களாம். ஸோ குட்டி டார்லிங்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள கண்ட்ரோல் பண்ற ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருங்க. நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஆர்டர்ஸ் குடுக்க மாட்டாங்க. ஃபீலிங்ஸையும், சாய்ஸஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உனக்கு பேசுறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பயம் வரக்கூடாது. சொன்னா புரிஞ்சுப்பாங்க, ஃப்ரெண்டு தானே அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்னஸ் இருக்கணும். அதுதான் கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே? சரி. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத போய் ஹேப்பியா கன்டின்யூ பண்ணுங்க. நான் உங்கள என்னோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய் மை லிட்டில் டார்லிங்ஸ்.